ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போனால் கவுடங் மெனியூரோட பயன்களும், அதுக்கப்புறமா அது எவ்வளோ யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம அது எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கோன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கவுடங் மெனியூர்ன்றது பார்த்திங்கன்னா இதுதான் அடிப்படையான ஒரு உரமே. அதில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே என்பிகே கண்டென்ட் இருக்குது. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இது மண்ணோட வளத்தை அதிகப்படுத்துறதுக்கு இதாகுது. அது இல்லாமல் இது ஏன் பேஸ் உரம்னு சொல்கிறேன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய உரங்களை நம்ம தயாரிக்கலாம். என்னென்னா வர்மி கம்போஸ்டில் முக்கியமான பங்கில் இந்த கவுடங் மெனியூர் இருக்குது. அப்புறமா கனஜீவாமிர்தம் தயாரிக்கிறது, ஜீவாமிர்தம் தயாரிக்கிறது, அப்புறமா பஞ்சகாவியை தயாரிக்கிறதுக்கு மாட்டுச்சாணத்தை உரத்தை தான் நம்ம பயன்படுத்தி தயாரிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய உரங்கள் இந்த மாட்டுச்சாணத்தை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாட்டுச்சாண உரத்தை பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக இருக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்ம மாட்டுச்சாண உரம்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இதை நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இதை நம்ம மொத்தமாக இந்த மாட்டு சாணத்தை எல்லாத்தையுமே சேர்த்து அது நல்லா மக்கி எல்லாமே மக்கி அதுதான் உரமாக மாறுறது. இதில் பார்த்திங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த சாணத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்ம போட்டோம்னா அதில் இந்த சாணி புழுகுன்றது உருவாகி அது செடிக்கு பாதிப்பாகும். இந்த சாணி புழுகுன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். அது ரொம்ப ஆபத்து. அதனால் நம்ம பச்சை சாணத்தை நம்ம பயன்படுத்தவே கூடாது. அதனால தான் நம்மளோட ப்ராசஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற அந்த சாணத்தை தான் நம்ம அந்த மக்கின மாட்டு உரத்தை தான் நம்ம எல்லாருக்குமே நம்ம கொடுத்துன்னு இருக்கோம். அதையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம கொடுக்குறோம். இதை நம்ம எப்படி நம்ம கொடுக்கலான்னா நீங்கள் செடியோட இதுக்கு உரமாக கொடுக்குறீங்கன்னா 15 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் மண்ணை நல்லா கலரிட்டு நீங்கள் அப்படியே சுத்திரம் போட்டுடலாம். அந்த செடியோட பாட்டை பொறுத்து நீங்கள் அளவை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் கலக்குறீங்கன்னா 1 மடங்கு நீங்கள் இது சேர்க்கலாம். அதே மாதிரி இதுக்கான இது எதுவுமே இல்லை. அது நாங்களும் தண்ணியில் நிறைய பேர் ஒரு கொஷினை கேட்டாங்க. அது நல்லா ஈரப்படுத்திட்டு அப்புறமா ட்ரை பண்ணி காய வச்சு அப்புறமா பயன்படுத்தணுமான்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை, இது டைரெக்டாகவே நம்ம பயன்படுத்தலாம். எந்த விதமான இதுவும் இல்லை, பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது ஒரு இயற்கை உரம் தான். இதை நான் எந்த அளவில் நான் கொடுக்குறேன்னா 25 kg பேக் ஒரு பேக்கில் 25 kg இருக்கும். அது 200 rupees நான் கொடுக்குறேன். ரதீமினா இல்லை மேட்டூ சூப்பர் சர்வீஸில் தான் நான் சென்ட் பண்ணுறேன். இது நம்ம தான் போய் கலெக்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இது ஹோம் டெலிவரியில் நிறைய பேருக்கு போயிட்டு அவங்களால வாங்க முடியாதவங்களுக்காக நான் 1 kg நான் கொடுக்குறேன். இந்த 1 kg நான் எஸ்டி கொரியர் இல்லை ப்ரொஃபஷ்னலாக நான் சென்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் இதை கொரியர் சர்வீஸ்லேயே எங்களுக்கு அனுப்புங்கன்றாங்க. கொரியர் சர்வீஸில் 25 kgக்கு மினிமமாக 30 rupees போட்டாலும் 600 rupees கேட்குறாங்க. அவ்வளோ ஷிப்பிங் கொடுத்து வாங்கணுன்ற மாதிரிலாம் இல்லை. இது என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்சல் சர்வீஸ்லேயே போய் நீங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா 1 kg பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வாங்கினா 10 rupeesனு கூட வர்றதில்லை. அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.